Next question number 3. By using Gaussian elimination method, balance the chemical reaction equation. C2H6 plus O2 gives H2O plus CO2. Gaussian elimination method use பண்ணி the given chemical reaction balance பண்ணுறோம். So given chemical reaction equation எழுதியிருக்கோம். இதை நம்ம எப்படி எடுத்துக்குவோம் அப்படின்னா first one x1 first term x1 எடுத்துக்குவோம். x1 C2H6 plus x2 O2 gives x3 H2O plus x4 CO2 இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ நம்பர் ஆஃப் கார்பன், நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் அண்ட் நம்பர் ஆஃப் ஆக்சிஜனை ஈக்குவேட் பண்ணி நான் 3 ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ கார்பனை ஈக்குவேட் பண்ணுறேன். நம்பர் ஆஃப் கார்பனை ஈக்குவேட் பண்ணும்போது இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு பாருங்கள் எனக்கு ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னு. x1ல் 2 கார்பன் இருக்குது. ஸோ 2x1. x2ல் கார்பன் இல்லை, x4ல் தான் இருக்குது, பட் கிவ்ஸுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு x4ல் 1 கார்பன் இருக்குது. ஸோ x4. இதிலேருந்து ஈக்குவேஷன் எப்படி ஃபார்ம் பண்ணிக்கலாம்? which implies 2x1 minus x4 is equal to 0. Which one is first equation? Next hydrogen. ஹைட்ரஜனை ஈக்குவேட் பண்ணுறேன். ஹைட்ரஜனை ஈக்குவேட் பண்ணும்போது x1 டேர்மில் 6 ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ 6x1. x2 டேர்மில் ஹைட்ரஜன் இல்லை, கிவ்ஸ்க்கு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஹைட்ரஜன் x3 டேர்மில் இருக்குது. ஸோ 2x3. x4 டேர்மில் ஹைட்ரஜன் இல்லை. ஸோ இதிலேருந்து ஈக்குவேஷன் எப்படி ஃபார்ம் பண்ணலாம்? 6x1 minus 2x3 is equal to 0, which implies ரெண்டுமே 2ஆல் டிவைட் ஆகிறதுனால 3x1 minus x3 is equal to 0ன்னு எழுதிக்கலாம், which is second equation. Next equate oxygen. ஆக்சிஜனை ஈக்குவேட் பண்ணுறேன். ஆக்சிஜனை ஈக்குவேட் பண்ணும்போது x1 டேர்மில் ஆக்சிஜன் இல்லை, x2ல் 2 ஆக்சிஜன் இருக்குது. ஸோ 2x2 is equal to x3ல் 1 ஆக்சிஜன் இருக்குது. ஸோ 1x3. x4ல் 2 ஆக்சிஜன் இருக்குது ப்ளஸ் 2x4. ஸோ இதிலேருந்து ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணால் என்ன பண்ணுவோம்? which implies 2x2 minus x3 minus 2x4 is equal to 0. which one is equation 3? ஸோ 3 ஈக்குவேஷன்ஸ் இருக்குது. இந்த 3 ஈக்குவேஷன்ஸ்லேருந்து நாம் ஒரு A augmented B ஃபார்மேட்டில் ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ ஃபார்ம் பண்ணிக்கலாமா? A augmented B ஃபார்மேட்டில் ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணுறேன். ஃபஸ்ட் ஈக்குவேஷன், there are 4 variables x1, x2, x3, x4. there are 4 variable. ஸோ ஃபஸ்ட் ரோவில் x1ஓட கோஎஃபிஷியன்ட் 2, x2, x3க்கு கோஎஃபிஷியன்ட் இல்லை. ஸோ 0, 0. x4ஓட கோஎஃபிஷியன்ட் -1. நெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைட் 0. செகண்ட் ஈக்குவேஷனில் x1 கோஎஃபிஷியன்ட் 3, x2 இல்லை, x3 கோஎஃபிஷியன்ட் -1, x4 இல்லை, 0 இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க 0. தேர்ட் ஈக்குவேஷனில் x1 கோஎஃபிஷியன்ட் இல்லை, x2 கோஎஃபிஷியன்ட் 2, x3 கோஎஃபிஷியன்ட் -1, x4 கோஎஃபிஷியன்ட் -2, ரைட் ஹேண்ட் சைடில் 0. A augmented B. ஸோ இதை நான் ரோ எஸ்லான் ஃபார்முக்கு ரெடியூஸ் பண்ணணும். ரோ எஸ்லான் ஃபார்முக்கு ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்னா இப்போ ஃபஸ்ட் ரோவில் ஃபஸ்ட்டு நான் ஜீரோ எலமெண்ட் 2 இருக்குது. இது கீழே இருக்க இந்த 2 எலமெண்ட்டுமே எனக்கு 0 ஆகணும். 0 ஆகணும் அப்படின்னா 2ம் 3யும் சேம் மல்டிபிள் கிடையாது. ஸோ எலிமினேஷன் மெத்தட் ஃபார்மேட்டில் நான் என்ன பண்ணுறேன்? இந்த டேர்ம் 0 ஆகிறதுக்கு R2 ரோ 2 தானே 0 ஆகணும். ஸோ R2 இம்ப்ளைஸ் 2R2 minus 3R1. R2வை 2ஆல் மல்டிபிள் பண்ணால் 3 2s are 6. R1 3ஆல் மல்டிபிள் பண்ணால் 2 3s are 6. ஸோ 6 minus 6 0 ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு இதை நான் எலிமெண்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறேன். 2R2 is equal to R2வை 2ஆல் மல்டிபிள் பண்ணி எழுதுனா என்ன வரும்? 6 0 -2 0 0. 3R1 R1 3ஆல் மல்டிபிள் பண்ணி எழுதுனா 6 0 0 -3 0. மைனஸ் இருக்கிறதுனால நான் சைனை சேஞ்ச் பண்ணுறேன். மைனஸில் இருக்கிறது ப்ளஸ் ஆகிடும். மைனஸ் 6 minus 6 0 0 -2 0 plus 3 3 0. ஸோ இந்த மேட்ரிக்ஸில் ரோ 2 எலிமெண்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணி எழுதியிருக்கேன். ஸோ விச் இஸ் ஈக்குவலன்ட் டு ஃபஸ்ட் ரோ எந்த சேஞ்சும் இல்லை, 2 0 0 -1 0.
செகண்ட் ரோ எலிமெண்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணியிருக்கேன் 0 0 -2 3 0. தேர்ட் ரோ அப்படி எழுதிக்கலாம் 0 2 -1 -2 0. ஸோ இப்போ பாருங்கள் R3 வரைக்கும் எழுதிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் ரோவில் ஃபஸ்ட்டு நான் ஜீரோ எலமெண்ட் 2, இது கீழே இருக்க 2 எலமெண்ட் 0 ஆயிடுச்சா. செகண்ட் ரோவில் நான் ஜீரோ எலமெண்ட் வந்து தேர்ட் எலமெண்ட்டாக தான் இருக்குது. பட் தேர்ட் ரோவில் செகண்ட் எலமெண்ட்டே நான் ஜீரோவாக இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், R2வையும் R3ஐயும் இன்டர்சேஞ்ச் பண்ணுறேன். ஏன் பண்ணுறேன் அப்படின்னா, இது இப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட் ரோ செகண்ட் ரோவில் ஃபஸ்ட் நான் ஜீரோ எலமெண்ட் -2, இது கீழே இருக்க எலமெண்ட் மட்டும் 0 ஆகக்கூடாது, இதுவும் நமக்கு 0வாக தான் இருக்கணும். அதுக்கு முன்னாடி இருக்க எலமெண்ட் எல்லாமே 0வாக தான் இருக்கணும். ஸோ இதை நான் அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டேன்னா எனக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே நான் ரோ எஸ்லான் ஃபார்ம் வந்துடும். பாருங்கள், விச் இஸ் ஈக்குவலன் டு ஃபஸ்ட் ரோவில் சேஞ்ச் இல்லையா 2 0 0 -1 0. செகண்ட் ரோ தேர்ட் ரோ ஆகிடும், தேர்ட் ரோ செகண்ட் ரோவாக சேஞ்ச் ஆகிடும். ஸோ தேர்ட் ரோ எழுதிக்கிறேன் 0 2 -1 -2 0. செகண்ட் ரோ தேர்ட் ரோவாக வருமா 0 0 -2 3 0 ஆக்மெண்டட் பை. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் ரோவில் ஃபஸ்ட்டு நான் ஜீரோ எலமெண்ட் 2, இது கீழே இருக்க 2 எலமெண்ட் 0வாக இருக்குது. செகண்ட் ரோவில் ஃபஸ்ட் நான் ஜீரோ எலமெண்ட் 2, இது கீழே இருக்க எலமெண்ட்டும் 0வாக இருக்குது. ஸோ விச் இஸ் இன் ரோ எஸ்லான் ஃபார்ம். ரோ எஸ்லான் ஃபார்முக்கு வந்ததுக்கப்புறம் தான் நாம் இதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி கன்சிஸ்டன்சி செக் பண்ணலாமா. ரோ ஆஃப் ஏ, ஸோ இதுதான் ஏல ஹவு many நான் ஜீரோ ரோ இருக்குது, ஃபர்ஸ்ட் ஒன் நான் ஜீரோ ரோ, செகண்ட் ஒன் நான் ஜீரோ ரோ, தேர்ட் ஒன் ஆல்சோ நான் ஜீரோ ரோ. ஸோ 3. Row of A augmented B is equal to, it's also 3. There are 3 non-zero row in A augmented B. First one non-zero row, second one non-zero row, third one non-zero row. So therefore, row of A is equal to row of A augmented B, but which is less than n. Number of variables because x1, x2, x3, x4, there are 4 variables. In this equation, there are 4 variables, n is equal to 4. So row of A augmented B equal இருக்குது, but number of variable விட கம்மியாக இருக்குது அப்படின்னா it has infinitely many solution, which means non-trivial solution. So let us find the values of x1, x2, x3 and x4. So first form the equation from the row echelon form matrix. row echelon form கொண்டு வந்ததிலிருந்து நாம இதிலிருந்து ஈக்குவேஷன் எழுதிக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 2x1, x1 கோஎஃபிஷியன்ட் 2, x2 கோஎஃபிஷியன்ட் இல்லை, x3 கோஎஃபிஷியன்ட் இல்லை, x4 கோஎஃபிஷியன்ட் -1. ஸோ -x4 is equal to 0. செகண்ட் ஈக்குவேஷன் x1 கோஎஃபிஷியன்ட் இல்லை, 2x2 -x3 -2x4 is equal to 0. தேர்ட் ரோலேருந்து தேர்ட் ஈக்குவேஷன் x1 கோஎஃபிஷியன்ட், x2 கோஎஃபிஷியன்ட் இல்லை, ஸோ -2x3 + 3x4 is equal to 0. நெக்ஸ்ட்டு x4 எடுக்கிறதுக்கு ரோ இல்லை. ஸோ let us take x4 is equal to, x4 வேல்யூ இருந்தால் தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண முடியும். ஸோ let us take x4 is equal to t, one parameter t. ஸோ x4ஓட வேல்யூவிலேருந்து பேக் சப்ஸ்டியூஷன் மூலமாக x2 x3 x2 x3 x1 3 வேல்யூஸும் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு அந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் பேலன்ஸ் ஆகும். ஸோ x4 டீன்னு எடுத்ததுனால இந்த டீயை பேக் சப்ஸ்டியூஷன் மூலமாக இதுக்கு முன்னாடி இருக்க ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ -2x3 + 3x4 பதிலாக t சப்ஸ்டியூட் பண்ணால் which is equal to 0. ஸோ -2x3 is equal to -3t. மைனஸ் கேன்சல் பண்ணிக்கலாம். x3 is equal to 3t/2. x3 வேல்யூ. நெக்ஸ்ட்டு x3 அண்ட் x4 இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் x2 கிடைக்கும். ஸோ 2x2 minus x3 வேல்யூ 3t/2 minus 2t is equal to 0. ஸோ 2x2 is equal to, இந்த ரெண்டுமே ரைட் ஹேண்ட் சைடு வரும்போது பாசிட்டிவ் ஆயிரும். ஸோ 3t/2 plus 2t. ஸோ 2x2 is equal to, நான் 2 எல்சிஎம்மாக எடுத்துக்கிறேன். ஸோ 3t plus 4t. 2x2 is equal to 7t/2. therefore x2 is equal to, இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்கட்டும், ரைட் ஹேண்ட் சைடு இருந்தால் டிவைடட் பைன்னு மாறும். ஸோ 7t/4. x2 is equal to 7t/4.
ஸோ இந்த x4 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணாலே எனக்கு x1ஓட வேல்யூ கிடச்சிரும். சரி பாருங்கள், 2x1 மைனஸ் t இஸ் ஈக்குவல் டு 0, 2x1 இஸ் ஈக்குவல் டு t, x1 இஸ் ஈக்குவல் டு t பை 2. ஸோ எனக்கு x1, x2, x3 அண்ட் x4ஓட வேல்யூ கிடச்சிருச்சு. ஸோ அந்த வேல்யூஸ் மட்டும் நான் எழுதிக்கிறேன். x1, x2, x3, x4ஓட வேல்யூஸ் மட்டும் எழுதிக்கிறேன். x1 is equal to t by 2, x2 is equal to 7t by 4, x3 is equal to 3t by 2, x4 is equal to t. ஸோ இப்போ இந்த வேல்யூ எழுதிட்டேன். இதோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு டீயோட வேல்யூ வேணும். ஸோ t is equal to, let us take t is equal to 4. ஏன் 4 எடுக்கிறேன் அப்படின்னா, இப்போ நான் 2 எடுத்தாலும் இந்த ஈக்குவேஷனில் கேன்சல் ஆகும், இந்த சொல்யூஷனில் கேன்சல் ஆகும், இந்த சொல்யூஷனில் t is equal to 2 சப்ஸ்டியூட் பண்ணலாம். பட் இங்கே போடும்போது 7/2ன்னு ஒரு ஃப்ராக்ஷன் வேல்யூவாக வரும். ஸோ இருக்கிறதுல லீஸ்ட் பாசிபிள் வேல்யூனா t is equal to 4 சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ when t is equal to 4, t is equal to 4 சப்ஸ்டியூட் பண்ணும்போது தான் எல்லா டேர்முமே கேன்சல் ஆகி நமக்கு எல்லாத்துக்குமே ஒரு வேல்யூ கிடைக்கும். அப்போ தான் நம்ம பேலன்ஸ் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு t is equal to 4 அப்படின்னா x1 is equal to 4/2, therefore x1 is equal to 2 ஆகிடும். நெக்ஸ்ட்டு x2 is equal to 7 into t பதிலாக 4 சப்ஸ்டியூட் பண்ணுறேன் by 4, 4 கேன்சல் ஆகிடுச்சுன்னா x2 is equal to 7 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு x3 is equal to 3 into t பதிலாக 4/2. ஸோ இதை கேன்சல் பண்ணும்போது 2, therefore x3 is equal to 6. நெக்ஸ்ட்டு x4 is equal to t பதிலாக 4 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ x4 is equal to 4. ஏன் நான் t is equal to 4 எடுத்தேன் அப்படின்னா 4 தான் லீஸ்ட் பாசிபிள் வேல்யூ. 8 எடுத்தாலும் ஒரு ஆன்சர் வரும், 16 எடுத்தாலும் ஆன்சர் வரும். பட் லீஸ்ட் பாசிபிள் வேல்யூ எடுத்தால் தான் நம்ம ஈக்குவேஷன், கெமிக்கல் ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ண முடியும். ஸோ நான் இப்போ எடுத்துருக்கிற அந்த ஈக்குவேஷன் எழுதிக்கிறேன். அந்த C2H6ங்கிற ஈக்குவேஷனை நான் எப்படி எடுத்தேன் அப்படின்னா, x1 C2H6 plus x2O2 gives x3H2O plus x4 CO2. இப்படி தான் எழுதணும். இதிலிருந்து x1, x2, x3, x4ஓட வேல்யூ இதில் சப்ஸ்டியூட் பண்ணனா, hence the balanced equation is x1 பதிலாக 2, 2C2H6 plus x2 பதிலாக 7O2 gives x3ஓட வேல்யூ 6H2O plus x4 வேல்யூ 4CO2, which is the balanced equation. இதுதான் balanced equation, பேலன்ஸ் பண்ணதுக்கப்புறம் உள்ள equation. ஸோ இந்த டீக்கு நாம் 4, இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் சம் உண்டு. எக்ஸாம்பிள் சம்லையும் t is equal to 4 தான் எடுப்போம். ஸோ நமக்கு கிடைக்கிற இந்த x1, x2, x3, x4 வேல்யூவை பேஸ் பண்ணி தான் நம்ம t is equal to என்ன வேல்யூ எடுக்கணும்னு கெஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் லீஸ்ட் பாசிபிள் வேல்யூ எடுத்து அதே இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணனா இந்த கிவன் ஈக்குவேஷன் பேலன்ஸ்ட் ஆகிடும். ஹென்ஸ் த பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன் இஸ் 2C2H6 plus 7O2 gives 6H2O plus 4CO2.